விஷ்ணுவின் தசாவதாரங்களில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஒரு காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் கடும் தவம் செய்து நாள் அல்ல, இரவு அல்ல, உள்ளே அல்ல, வெளியே அல்ல, மனிதன் அல்ல, விலங்கு அல்ல, ஆயுதம் இல்லாமல் எந்த முறையாலும் என்னை யாரும் கொல்லக்கூடாது என்ற வரங்களை பெற்றான். வரம் பெற்றதும் அவன் அகந்தையுடன் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று கூறி உலகமெங்கும் துன்புறுத்தத் தொடங்கினான். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே விஷ்ணு பக்தன். தந்தையின் கட்டளையையும் மீறி எங்கும் நிறைந்திருப்பவர் விஷ்ணு என்று பக்தியுடன் கூறினான். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை தீயில் எறிதல், மலைமேலிருந்து தள்ளுதல், விஷம் கொடுத்தல் போன்ற பல துன்பங்களை கொடுத்தான். ஆனால் விஷ்ணு எப்போதும் பிரகலாதனை காத்தார். ஒரு நாள், உன் விஷ்ணு இந்த தூணிலா இருக்கிறார் என்று கேட்டு ஒரு தூணை அடித்தான் ஹிரண்யகசிபு. அந்த நொடியில் தூணிலிருந்து மனிதனும் அல்ல, மிருகமும் அல்லாத நரசிம்ம வடிவில் நரசிம்மர் தோன்றினார். சாயங்கால வேளை, நாள் அல்ல, இரவு அல்ல, வாசலில் வாசற்படியில், உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல, மடியில் வைத்து நகங்களால், ஆயுதம் அல்ல, இரண்யகசிபுவை வதம் செய்தார். பின்னர் நரசிம்மர் கோபம் தணிய சிறுவன் பிரகலாதன் பணிவுடன் பிரார்த்தனை செய்தான். அவனது பக்தியால் நரசிம்மர் அமைதியடைந்து உலகை மீண்டும் காப்பாற்றினார். கதை சொல்லும் நீதி: உண்மையான பக்தி எப்போதும் வெற்றி பெறும். அகந்தை அழிவை தரும், பணிவு உயர்வை தரும்.